Hi friends, welcome to myannamkitchen. இன்னைக்கு நம்ம சூப்பரான சுவையான இறால் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், பார்க்கும் போதே நமக்கு பசியை தூண்டுற இந்த இறால் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு இறால் 500 கிராம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு 5 மிளகாய் கொஞ்சம் மசாலா சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 500 கிராம் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுக்கலாம். இப்போ கொதிச்ச அந்த தண்ணியில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 80% அரிசி வெந்திருக்கு. இதை தனியாக வடிகட்டி வச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 3 வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். மூணு தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே 50 கிராம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அரைச்சி தனியாக பேஸ்ட் ஒன்று வச்சுக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் வதக்கிக்கலாம், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். கூடவே சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச இறால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா இறால் வெந்துடும். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இறால் மசாலா வெந்திருக்கு. இது கொஞ்சம் நம்ம விட்டுட்டு மீதி எல்லாமே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ கொஞ்சம் மசாலா கடாயில் இருக்கட்டும். அது கூடவே வேக வச்ச பாஸ்மதி சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். கூடவே கொஞ்சம் புதினா இலைகளை போட்டுக்கலாம். இப்போ திருப்பி நம்ம வேக வச்ச பாஸ்மதி சாதத்தை
மேலே போட்டுக்கலாம். திருப்பி கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா இலைகளை தூவிக்கலாம். இப்போ மீதி உள்ள சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா இலைகளை தூவிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி தவாவை சூடு பண்ணி 10 நிமிஷம் தம் வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான இறால் பிரியாணி தயாராகிடுச்சு. இதை நம்ம பொறுமையாக கிளறி விட்டு அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே நல்லா பிரமாதமாக இருக்குது. இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.